காலையில புடுங்கிட்டு போனவனுக்கு நைட் வந்து புடுங்க தெரியாதா? நான் ஃபியூஸ பத்தி பேசுறேங்க. ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க யாருமே. இந்த மாரி அறிவாளிகள்லாம் டிஎம்கேல வச்சுக்கிட்டு நம்மள குறை சொல்றாங்க. நம்ம தற்குறிங்க. ஆமா. இப்பலாம் நான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். யாராச்சும் உன்ன தற்குறின்னு சொன்னாங்கன்னா, ஆமான்னு ஒத்துக்கிட்டு வந்துருங்க. ஏன்னா வந்து இவங்கள்ட்டலாம் ஆர்கியூ பண்ண முடியாது. அவனுங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அப்யூசிவா பேசுறானுங்கங்க. ஏங்க நீங்க நல்லா ஜென்சி ஏதாவது டிஎம்கே ஜென்சி வீடியோ பார்த்துட்டு ஆமா நாங்க வந்து கொத்தடிமை இந்த மாதிரி பார்த்துட்டு வருவீங்க. ஒத்துக்க சொல்லுங்க Proud ஒத்துக்க 200 திருப்பி திருப்பியும் சும்மா அவன் ஒத்துப்பானா நம்மளும் ஒத்துக்கிட்டோம். அடுத்த நாளே அழுவுறாங்க மான்ஸ்டர். அடுத்த நாளே அழுவுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா கீழ இருந்து மேல வரை எல்லாம் சொல்றேன். ஒப்பாரி வைக்கிறானுங்க. நீங்க ஏன் ஒப்பாரி வைக்கிறவங்கள உங்க பேசிட்டு கூட ஜென்சி இருக்கீங்க? வீடியோவா பாப்பாங்களாம், பார்த்துட்டு வந்து ஒத்துக்கோணுவாங்களாம். உங்களை பார்த்தா எப்படி உதயநிதி மாதிரி இருக்கா? மான்ஸ்டர் வெறும் உதயநிதியா இல்ல உருட்டு உதயநிதியா? இல்ல இவ்வளவு டென்ஷன் ஆகி பேசுற அளவுக்கு அவனுக்கு ஒர்த்து எனக்கு புரியல. பிக்காச்சு இவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்க. அவ்வளவுதான் ஒர்த்து இல்ல அவனுங்க. ஆனா அண்ணா எனக்கு பெரிய கிஃப்டா கொடுத்துட்டாருங்க. எனக்கு அது ஹாப்பி. சரி, இது அந்த சிங்கப்பெண் படையை பத்தி நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாமா? சந்தோஷ் ப்ரோ ஒரு நிமிஷம் ஜெயா ஜெயா ப்ரோ பேசினதுக்கு அப்புறம் நீங்க இல்ல, சிங்கப்பெண் படையை பத்தி கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, அதை பற்றி தான் நானும் பேசுறதுக்கு வந்தேன். ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்ததை விட அண்ணாவோட முகத்தை பார்க்கறது ரொம்ப அவரோட முகத்துல வந்து அந்த சந்தோஷம் வந்து நல்லா தெரிஞ்சுது. அந்த ஒரு அவர் அந்த பேஸ்ல வந்து நமக்கு வந்து புரியுது அவர் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாருன்னு தெரியுதுன்னா. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி ரூபி சொன்னது வந்து இப்போ அந்த டிஎம்கே ஆளுங்க வந்து பிங்க் பெட்ரோலு அது இது அம்மா பெட்ரோலு பிங்க் இதுன்னு சொன்னாங்கல்ல. அவங்க எது பண்ணாலும் தெரியல. அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு வந்து நமக்கு தெரியாது. பட் இது வந்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து டோட்டல் தமிழ்நாடு போய் சேரும். அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒரு வார்த்தை சொன்னாலே மொத்தம் போய் சேரும். ஆஸ் யூஷுவல் அவரோட இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி பிளஸ் வந்து அந்த லேடிஸ்க்கு கொடுத்த அந்த யூனிஃபார்ம் வந்து ஸ்பெஷல் யூனிஃபார்ம், ஸ்பெஷல் எம்பளம், அதுக்கான ஒரு எம்பளம், லேடிஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு அதுக்கான எம்பளம் பிளஸ் இது வந்து மெயின் அவர் சொன்னா அது எங்க எல்லாம் போய் சேருன்றது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து என்னன்னா இது வந்து தடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் தான் இது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். சைக்காலஜிக்கலா இது வந்து ஃபீல்டில் எஃபெக்ட் ஆகும். மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு மக்கள் கிட்ட போய் சேரும் போது மக்களுக்கு இந்த ஒரு வண்டி வரும்போதே அது வந்து மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் கவனிப்பாங்க. இனிமேல் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் கவனிப்பாங்க. சிங்கப்பெண் இது வந்து அவங்க இப்போ சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் பிளஸ் அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது வந்து இது வந்து இப்ப நிறைய பேருக்கிட்ட போய் ஆல்ரெடி சேர்ந்தாச்சு. அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது நிறைய பேர் வந்து இப்போ கவனிப்பாங்க. அதனால இதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபீல்டில் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இப்போ நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஒரு 70 சம்திங் யூனிட் வந்து நாளைக்கு இறங்க போகுதுன்னு சொன்னாங்க. 2544 பர்சன்ஸ் வந்து புதுசாக வந்து ரெக்ரூட் பண்ண போறாங்க. அப்புறம் ஆக்சுவலி இப்போவே வந்து பாடி கேமும் ட்ரோனும் இப்போவே இருக்குது. பாடி கேம் அவருக்கு இருக்குது, கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ட்ரோனும் இப்போவே யூஸ் பண்றாங்க. மற்ற வந்து அண்ணா சொன்னது வந்து எனக்கு தோன்று வந்து குற்றங்கள் தடுப்பதற்காக டோட்டலா வந்து ட்ரோன்ல மானிட்டர் பண்றதா சொல்லியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். சரி, சிங்கப்பெண்ணை பத்தி வேற எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. இன்னொரு நியூஸ் இப்போ பார்த்தேன், அதை சொல்லி நான் வச்சிருக்கேன். முக்தார் அரெஸ்ட் ஆச்சுன்னு சொல்லி ஷேவ் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி பட் எனக்கு கொஞ்சம் சில்லற இருக்கு ஜி, வாங்கி கொடுத்துக்கலாமா? போனுங்க. இல்ல ஆக்சுவலா நம்ம மினிஸ்டர் கீர்த்தனா அவர்களோட ஏஏ பிக்சர்ஸ போட்டு மாரிதாஸ் அவதூறு பரப்புனா மாரிதாஸ் மாதிரியும் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. பெண்களை அவதூறா பேசின திருச்சி சிவா, அவன் அப்படிதான் சொல்லலாமா? எப்படி சொல்லலாம் கைஸ்? அவன் வேணா ப்ரோ, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அவனை பத்தி. கேக்குறேன்டா, ஒரிஜினல் நேம் மறந்து போச்சுடா.
இல்ல, இல்ல. நம்ம அரசாங்கம் சரி. வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த தெளிவா திருச்சி இருக்கு ஜி. சிவா அவர்களையும் அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ முக்தாரையும் ஆன் த லிஸ்ட் டு அரெஸ்ட் லைக் இப்போ வந்து நியூஸ் வந்து டேட் இஸ் going to get is arrested அப்படின்ட்டு வருது. ஸோ இதுதான் அவர் வந்து திரும்ப திரும்ப இஸ் மேக்கிங் ஷோர் விமென்ஸை வந்து நீ டீக்ரேட் பண்ணி என்கிட்ட ஒரு ஐடி இருக்கு நான் என்ன வேணா பேசலாம் என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கு நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டீங்கன்னா இது வந்து டுபாகூர் ஸ்டாலின் ஆட்சி கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், இது ஸ்டாலின் ஆட்சி கிடையாது. கூலி படம் பார்த்து ரிவ்யூ போட்டுட்டு மக்கள் பிரச்சனையை கண்டுக்காத ஒரு ஆட்சி தலைவர் முதல்வரும் ஒரு கிடையாது. ஸோ அது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்க விமென் சேஃப்டிஸ் அஷ்யூர் பண்ணுவோம். நீ ஏதாவது பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இருந்துடலாம், ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டு எங்கன்னா போய் உட்காந்துடலாம் அப்படி மட்டும் நினைக்காத. அது ரொம்ப தப்பு. திருப்பி திருப்பி மேக் ஷூர் பண்றோம், சட்டம் கண்டிப்பா உனக்கு பாடம் கத்து கொடுக்கும். இந்த விமென்ஸை வந்து நீ வந்து ஆன்லைன்ல அபியூஸ் பண்ணிட்டு ஏதோ ரெடியில பண்ணிட்டு நாங்க போயிட்டா நாங்கெல்லாம் ஜாலி எதுவும் பண்ண முடியாது. அந்த அந்த சீனே கிடையாது. இதுக்கப்புறம் சட்டம் உனக்கு கடமையை வந்து காட்டி உனக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும். பேசுங்க. ஜெயா ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அண்ணன் ஒரு விழா எடுத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைய கொண்டு வந்தாரு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம், நிறைய பேர் சொல்லலாம், எதுக்குடா இவ்வளவு செலவு பண்றீங்க, எதுக்குடா பேனர்லாம் தொங்க போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஒரு வண்டியை டேபிள்ல மேலே வச்சு எதுக்கு சுத்த விட்டுக்கிட்டு எதுக்கு பாட்டெல்லாம் பாட வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மற்ற நகை திருட்டோ பண திருட்டோ கூட கேஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. அதை கூட கண்டுபிடிச்சா அதை ரெக்யூர் பண்ணிடலாம். ஆனா இந்த பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் நடக்கிற இந்த விஷயத்த வந்து தப்பு நடந்துருச்சுன்னா அதை அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. அது ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயங்களை வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. அது தண்டனை அது மட்டும்தான் தர முடியும். அப்போ வந்து இதுக்கு என்னன்னா ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த பண்ண வேண்டியது இருக்கு. மக்கள்கிட்ட ஒரு பயத்தை உருவாக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாகவும் இவ்வளவு பெண்களோட ஒரு பவர்ஃபுல்லாகவும் அவங்களோட அணிவகுப்பு எல்லாத்தையும் பண்ணி அவர் அவ்வளவு ஹானர் பண்ணி அந்த விஷயத்த இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஏன்னா இது மக்கள்கிட்ட கொண்டு போய் பயமா சேரணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் இனிமே தப்பு பண்ண நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பயம் அவன் மனசுக்குள்ள வரணும். அப்பதான் இந்த தவறுகள் தடுத்து நிறுத்தப்படும். இது வந்து இந்த வெறும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து தப்பு நடந்தா தண்டனை வாங்கி தர்றதுக்கு கிடையாது. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே உளவியல் ரீதியா வந்து இந்த தவறுகளை தடுத்து நிறுத்தணும். அதுக்குதான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ஏன்னா ஒரு உணர்வு ஏற்படுத்தணும், ஒரு பயம் வரணும். அப்பதான் இந்த தவறுகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட முடியும். ஏன்னா இந்த தவறுகளை பொறுத்த வரைக்கும் தவறு நடக்கிறதே தடுக்கணும். அப்பதான் அதுல வந்து ஃபுல் எஃபிஷியண்டா ஒரு 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 கவர்மெண்ட் வந்து செயல்பட்டிருக்குன்னு கொண்டு வர முடியும். நடந்த பிறகு ஒரு போக்சோ ரிஜிஸ்டர் பண்றதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறதோ காலை உடைக்கிறதோ கையை உடைக்கிறதோ மக்கள் அதிகமா கோபமாகும். அதனாலதான் ஒரு சைக்காலஜி படி இந்த விஷயத்த இவ்வளவு ஷார்ப்பா கொண்டு போய் அவர் வந்து 100% சேர்த்திருக்காரு. நிறைய போலீஸ்காரங்க இப்ப வந்து நிறைய போய் எல்லா மாவட்டத்திலையும் போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா தலைமை கரெக்டா இருக்கு. ஒரு காவல்துறை வந்து இப்ப வந்து கண்ட்ரோலபிள் ஒரு சீஃப் மினிஸ்டர் கையில இருக்கு. அது வந்து இப்ப வந்து இனிமே இத்தனை வருஷம் என்ன செயல்பாடுகள் எப்படி ஊறி போயிருந்ததோ இனிமே வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து சிறப்பா செயல்படும். அது ஆண்களும் சரி பெண்களும் சரி சிறப்பா செயல்படும். அதே மாதிரி நிறைய பேர் பேசுறீங்க பெண்களை பாதுகாக்க பெண்கள் தான் வரணும்னு. எத்தனை நாள் தான் ஆண்களுக்கு பின்னாடியே பெண்கள் ஒளிஞ்சு கிடக்கிறது? இனிமே பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கிறது பெண்களே கேட்பாங்க, பெண்களே அடி வெளுப்பாங்க, பெண்களே நடவடிக்கை எடுப்பாங்க, பெண்களே கேஸ் போடுவாங்க. அப்ப வந்து அடி வாங்குற உனக்கு ரோசம் மானம் சூடு சொர்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பயே திருந்திக்கோ. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் அதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு அவரை ஹானர் பண்ணி ஒரு விஷயத்த நல்லபடியா சேர்த்துட்டாரு. இன்னும் நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு லேடிஸ்க்கு நிறைய வேலை வாய்ப்பு வேற கிடைக்க போகுது. நிறைய என்ன கம்பீரமா இருப்பாங்க அவங்க. இந்த ஃபோர்ஸ்ன்னு சொல்றதுக்கு அவங்க ரொம்ப கம்பீரமா இருப்பாங்க. இது என்ன சொல்றது, தமிழ்நாடை வந்து
சிறப்பா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான காரணியா இருக்கும். இந்த வேலை அதுதான், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த விஷயங்களை. அப்பதான் தப்பு பண்றவனுக்கு வந்து இந்த தப்பை வந்து இந்த குற்றங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து சென்னை ஐடி கம்பெனில டைடல் பார்க்ல ஒர்க் பண்ணி இங்க பிளாட் வாங்குறான். எவ்வளவு பெரிய மாற்றம். அர்பனைசேஷன்லாம் சும்மா வந்து சும்மா கனடாக்கு போறாங்க, வெறும் சென்னை விட்டுருங்க, யுஎஸ்க்கு போறாங்க. தூத்துக்குடி கிராமத்துல இருந்தவர் யுஎஸ் சிட்டிசன். இதெல்லாம் எப்படி நடந்தது? கரெக்ட். இப்போ இந்த 100 நாள் வேலையை கூட இதுதான் சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. 100 நாள் வேலைக்கு பாருங்க யாருங்க வராங்க, 100 நாள் வேலைக்கு வந்து விவசாயத்தையே அழிச்சிட்டாங்க, 100 நாள் வேலைக்கு ஆளே வர்றது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா அது வந்து வராம போறது ஒரு வகையில நல்லதுதான். அவன் இன்னும் பெட்டரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு போ. இல்ல நிறைய பேர் என்னைய கேட்பாங்க, விக்கி ப்ரோ நீ அம்பேத்கரியம் பேசுற, திமுக இப்படி ஆதரிக்கிற, நீ அம்பேத்கரியம் தானே பேசுற, நீ வந்து திமுக கிட்ட வந்து எப்படி தலித் பத்தி இப்படி எல்லாம் பண்ணதுல விமர்சனம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து அம்பேத்கரியம் பேசுறேன், நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே தட்டுல வைக்கிறேன். தலித் விடுதலை நீ என்னவா பாக்குறேன்னா திருமாவளவனுக்கு பதவி கொடுக்கறதையும், அப்புறம் இப்ப எனக்கு என் சாதிக்காரன் ஒருத்தன் வந்து பதவியில வந்துட்டான்னா எனக்கு என்ன பெருமை இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அவன் வந்தா எனக்கு என்ன, அவன் வந்து மேல வரப்போறான். ஆனா நான் திமுக ஆதரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா தலித் விடுதலை அப்படின்னா என்னன்னா, என்ன அந்த சாதிய சமூக கிராமத்துல இருந்து என்னை கழட்டி வேற இடத்துக்கு படிக்க வச்சு கொண்டு வந்து என்ன வேலை வாய்ப்புல கொண்டு வந்து என்ன பொருளாதார ரீதியாவும் மரியாதையாவும் வாழ வைக்கிறதுக்கு எனக்கு அந்த இடத்துல இருந்து என்ன நகர்த்தணும். அந்த நகர்த்ததை திமுக மட்டும்தான் செய்யும். திமுக மட்டும்தான் அந்த அந்த சேரியில இருந்து என்ன நகர்த்தும். நீ சேரியும் ஊரும் ஒன்னாகிறது, நீ அதை பேசிக்கிட்டே இரு, ஒன்றும் தப்பு இல்லை, சேரியும் ஊரும் ஒன்னாகட்டும். ஆனா என்ன அந்த சேரியில இருந்து நகர்த்தி கனடாக்கு போகணும், நான் என்ன சேரியில இருந்து நகர்த்தி யூஎஸ்க்கு போகணும், என்ன நகரத்துக்குள்ள போகணும், நான் வந்து ஒரு பெரிய டைட்டில் பார்க்ல போகணும். என்ன அங்கிருந்து நகர்த்துறது யாரு நகர்த்த முடியும்? எந்த கட்சி நகர்த்தும்? எதுவுமே நகர்த்தாது. எனக்கு வந்து அதை திமுக செய்யும். அப்ப தலித் விடுதலை எதன் மூலமா பாசிபிள்னா திமுக மூலம் தான் பாசிபிள். அதனாலதான் மத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க கனடா போறதாலதான் கனடா போக முடியாதவனுக்கு பொறாமையா இருக்கும். அந்த போக முடியாதவன் தான் உட்காந்து இங்க இருந்து திமுக சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்க எவ்வளவு நீங்க வந்து கொள்கை ரீதியாவோ இல்ல வந்து பாலிட்டி டேட்டா ரிலேட்டடாவோ நம்ம டிபேட் பண்ணாலுமே திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் பாலிடிக்ஸே ஸ்டார்ட். சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது, பேசுங்க. நான் பேசுறேன். என் ஆபீஸ்ல மோஸ்ட்லி அப்படிதாங்க. பொலிட்டிக்கலா இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே மேல ஒரு வெறுப்போட தான் இருப்பான். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான். இந்த கனடா நீங்க போயிருப்பீங்க, கனடா போக முடியாதவெல்லாம் வந்து உட்காந்து திமுக மேல உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு சரியில்லை, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வந்து இன்பநிதியை பத்தி நம்ம யாருமே யோசிக்க கூட கிடையாது. இன்பநிதியை பத்தி 24 மணி நேரம் யோசிக்கிறவன் இவனுங்களாதான் இருப்பானுங்க. இன்பநிதியை கூட்டு இன்பநிதி வர்றது இல்ல. நானு இதை நீங்க வந்து ரொம்ப அஃபெண்டிங் மோட்ல போகாதீங்க. நான் இன்பநிதி வரணும்னு நான் நினைக்கல. இன்பநிதி வந்தா இல்ல ஒரு நிமிஷம் விக்ரம் ப்ரோ, இல்ல விக்னேஷா அகிலன் பேசுறேன். அகிலன் ப்ரோ, இன்பநிதி வரட்டும், உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேளுங்களேன். அதுல எல்லாம் என்ன ப்ராப்ளம்ங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்ல அவங்க சொல்லட்டுமே. அவங்க என்கிட்ட சொன்னா கூட இப்ப என்கிட்டயும் கேட்பாங்க, என் ஆபீஸ்லயும் கேட்பாங்க. இப்ப கலைஞர் வந்தாரு, ஸ்டாலின் வந்தாரு, உதயநிதி வருவாரு, அடுத்து இன்பநிதி வருவாரு, வரட்டும், எனக்கு என்ன பிரச்சனை? இப்ப இன்பநிதி வர்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் புள்ள வந்து அடுத்தது இப்ப நான் வந்து ஒரு
என்ன பிரச்சனை? இன்பநிதி வந்து அதே வேலையை இப்ப அவங்க கலைஞர் செஞ்ச வேலையை செஞ்சா எனக்கு ப்ராப்ளமே இல்லையே. வெல்ஃபேர் இன்பநிதி ஸ்கீம்ஸ வர்றதுனால வெல்ஃபேர் ஸ்கீம்க்கு யார் கொடுத்தா என்ன? அது இன்பநிதி கொடுத்தா என்ன? இன்பநிதிக்கு அப்ப இல்ல ஒரு எக்ஸ்வைசெட்க்கு யார் கொடுத்தா என்ன? எனக்கு என்ன, எனக்கு அதுல என்ன எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. அன்புமணி ராமதாஸ் வர்றதுனால வந்து அன்புமணி ராமதாஸ் வர்றதுனால பாமக பிரச்சனை இல்ல. விஜயகாந்துக்கு அப்புறம் வந்து விஜய் பிரபாகரன் வர்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கட்சியில பிரச்சனை இல்லை. ராகுல் காந்திக்கு அதுக்கப்புறம் ராகுல் காந்தி இவங்க வர்றதுல அவங்க கட்சிக்கு காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை. ஏண்டா அப்ப திமுகல வந்து இன்பநிதி வந்தா மட்டும் ஏண்டா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைன்றீங்க? பைத்தியக்காரனுங்களா? அது அவங்க கட்சி பிரச்சனை, அவங்க பாத்துக்கிட்டோம். நம்மளுக்கு ஸ்கீம்ஸ் வருதா, நம்ம படிக்கிறோமா, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் வருதா, அதை வச்சுட்டு நான் என் குடும்பத்தை வளர்க்க தான் பார்ப்பனே தவிர்த்து ஆஹா இன்பநிதியே வரல வந்துகிட்டே இருக்காருப்பா, வேற யாராவது புதுசா வேணும், நான் ஏதாவது வினோதமா திங்கிறேன் அப்படின்னு நான் ஏன்டா திங்க போகணும்? நீ தின்னு. நீங்க சொன்ன உடனே எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வந்தது. முந்தநேத்தோ ஐ திங்க் வன்னியரசு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. நிறைய பேர் டிஎம்கே மேல ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. போன நம்ம ஆட்சியில இருக்கும்போது தலித் மக்களை, அதாவது எஸ்சி/எஸ்டி ஃபண்ட்ஸை வந்து எடுத்து மற்ற ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்ணுது டிஎம்கே, தலித் மக்களுக்கு வந்து துரோகம் செய்கிறாங்க, அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணாத ஃபண்ட்ஸ் எடுத்து கவர்னன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வச்சாங்க. போராட்டம்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க ஏடிஎம்கே எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. ஆனா இவரு கரெக்டா சொல்லிட்டாரு. இப்போ அது மினிஸ்டர் அவர் வந்து சொல்லிட்டாரு, அப்படி எல்லாம் கிடையாதுங்க, நான் பார்த்துட்டேன், நான் மினிஸ்டர் அவர் தானே இப்போ வன்னியரசு, அப்படிலாம் இல்லை, அந்த ஃபண்ட்ஸ் வந்து கரெக்டா அந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி பேசுங்க பேபி. அப்படி அவ்வளோ நம்ம சொல்லியும் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ வன்னியரசு வந்து தான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி நல்லா பேசிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க. எனக்கு லைக் நான் சின்ன ஆட் ஆன் மட்டும் கொடுத்துட்றேன். லைக் திமுக வெறுப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுங்கிறது வந்து நம்ம செஞ்ச நலத்திட்டங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது, அது 200%. அண்ட் அதுலயே நான் ஆட் ஆன் என்ன கொடுக்க விரும்புறேன்னா, லைக் இப்போ வந்து என்னன்னா இப்போ மற்றவங்களால செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு இயலாமை தான் இது. இப்போ நம்ம ஒரு நலத்திட்டங்கள் செய்யறோம்னா அதை ஆதரிச்சு கூட பேச மனம் வரல அவங்களுக்கு. தெரியும் அவங்களுக்கு நம்மளால இதை செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப வந்து அதை ஆதரிக்க கூட மாட்டுறாங்க. உதாரணம் வந்து அதை நமக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி இதே சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகள் நம்ம அருந்தினர் இடஒதுக்கீடை வந்து எப்படிலாம் எதிர்த்து பேசுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க கொடுக்குற அதுக்கான ரீசன்ஸ் வந்து ரொம்ப லேம். லைக் அவங்க வால்யூம்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க, அதனால வந்து இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. பட் நம்மளோட அடிப்படை கருத்திலே அதுதான். எங்கெல்லாம் லைக் ரொம்ப பிற்படுத்தப்பட்டிருக்காங்களோ, ரொம்ப வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்காக தான் இடஒதுக்கீடை தவிர அதிக வால்யூம்ல இருக்கவங்களுக்கு அதிக இடஒதுக்கீடு, கம்மி வால்யூம்ல இருக்கவங்களுக்கு கம்மி இடஒதுக்கீடு அப்படிலாம் இல்லை. இப்போ எல்லாமே லைக் இடஒதுக்கீடா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு சில குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளே இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறப்போ இடஒதுக்கீடு இன்னும் மலினப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா செக்டர்ஸும் யூஸ்வலா இந்த சங்கீஸ் தான் பண்ணுவாங்க. இப்ப புதுசா நிறைய பேர் இந்த நீல சங்கீஸ்னு கிளம்பி வந்திருக்காங்க. அவங்கதான் இந்த இடஒதுக்கீடு அதிகமா தாக்கி பேசுறது. இந்த சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ண நிறைய ட்ரை பண்றாங்க. நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இது அப்படியே கடத்தணும், ஒரு ஸ்டில் ஒரு இந்த சமூகம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா ஆகணும் அப்படிங்கிறத வந்து இவங்களே எடுத்துருவாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கு இப்போ. லைக் இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் எந்த ஒரு புரிதலே இல்லாம தான் ஒருத்தர் வந்து ரியல் சோசியல் செகுலர் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஆட்சியில வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு? ஒரு இப்ப இடபிள்யூஎஸ்க்கு எடுத்தா என்ன கருத்து வச்சிருக்காரு, இந்த மாதிரி எந்த கருத்துமே அவர் சொல்லாதப்ப அவரோட ஸ்டாண்ட் என்னங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. லிட்டரலி அவர் எப்படி இருக்காருன்னா,
டிஎம்கே ஏதாவது ஒன்று பேசுதா, அதுக்கு எப்படி பப்ளிக் ரியாக்ஷன் வருது, அப்ப நம்ம அந்த ஸ்டாண்டை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா, இல்ல இது பண்ணலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை. இப்போ ஏன் அது நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வரேன்னா, இப்போ தமிழ் தாய் வாழ்த்துனா ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட மைக்க நீட்டுறாங்கன்னா திமுக கிட்ட தான் நீட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்ட்டு. முதல்ல நீ பேச வேண்டியது ஆளுங்கட்சிக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லி மீடியா கிட்ட சொன்னா அதை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. முதல்ல எடுத்தோன்னே இங்க வந்து மைக் நீட்டுறாங்க. முதல் கருத்து அவங்களோட தான் இருக்கணும். அப்பதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். இப்ப எப்படின்னா எல்லாரோட சுத்தி இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இது நல்லதா கேட்டதா, இதுக்கு மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்களா ரியாக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு டியூன்டு வெர்ஷனா தான் இப்ப நடக்கிற ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க தான் போறோம். கன்சிஸ்டண்டா இவர் மீடியாவை அதே மாதிரி மீடியாவே பார்க்காத ஒரு சிஎம் வந்து நம்ம எலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப வேதனையா தான் இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு திட்டம் கொண்டு வராங்க சிங்கப்பெண்ணு. அது எந்த விதத்துல பயன் இருக்க போகுது, பயன் இல்லாத போது அதெல்லாம் வந்து யூசேஜுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் சொல்லணும். பட் இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வியூ பார்க்கும்போது அதுல வந்து லைக் ஓவர் ப்ரெஷரா தான் இருக்க போறாங்க அந்த கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு நல்லா தெரியுது. அண்ட் வந்து இப்போ இந்த ஒரு சிறப்பு பிரிவு அப்படிங்கிறப்ப வந்து அது எக்ஸிஸ்டிங்ல இருந்து தான் எடுத்து போட்டிருக்காங்க ஆட்கள்லாம். இதுக்கான பிளானிங் என்ன பண்ண போறாங்க, அடிஷனல் ரெக்ரூட்மெண்ட்லாம் அவங்க சொல்ற நம்பர்ஸ் ஒரு 15,000 20,000 பீப்புள்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த பேஸில் நடக்க போகுது, இது வந்து திருப்பி சிங்கப்பெண் படைங்கிறது வந்து டெம்பரரி போஸ்டிங்கா இல்ல பெர்மனன்ட் போஸ்டிங்கா, இல்ல வந்து லைக் அக்னிவீர் அந்த மாதிரி சொல்லிட்டு எவ்ரி 4 years or 8 years அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்க போறாங்களா, அதெல்லாம் பத்தி எந்த டிஸ்கஷன்ஸுமே யாரும் இது பண்ணல. ரொம்ப ஒரு கவர்ச்சி திட்டமா தான் நான் இதை பாக்குறேன் இப்போதைக்கு. நீட் ஆஃப் த ஹவர் என்ன, லைக் லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறப்போ வந்து நம்மளோட போலீஸ் ஸ்ட்ரென்த்தை ஃபர்ஸ்ட் அதிகப்படுத்தணும். இப்போ இருக்கிறது எல்லாருமே உள்ள இருந்து குரல் வருது, எங்களுக்கு அதிகமா வேலை வாங்குறாங்க, இது பண்றாங்க. ஆல்ரெடி அவங்க அப்படி சொல்லிதான் நிறைய பேர் ஓட்டு எல்லாம் மாத்தி போட்டாங்க. ஆக்சுவல் பிரச்சனை என்னவோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணாம ஒரு கவர்ச்சியை நோக்கி தான் திரும்ப போயிட்டு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது இந்த சிங்கப்பெண் திட்டத்தை பார்க்கும்போது. இந்த கிளப் ஜாப்ல ஒன்லி உமனை வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி. ஆல்ரெடி லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப வேர்சனா போயிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு உமன் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து வித்தவுட் சூப்பர்விஷன் ஆஃப் எனி அதர்ஸ், நம்ம இதை சொல்றதுனால உடனே ஆணாதிக்க மனப்பான்மை அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. எப்படி ஒர்க் பண்ண வைக்க போறாங்க இவங்கள, வெறும் 9 to 5 ஜாப் மாதிரி இருக்க போறாங்களா, அப்பதான் குற்றம் நடக்கும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இவங்க சொல்ற மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம் நைட்டு ஃபுல்லா ட்ரோன்ஸை பறக்க விட்டுட்டு இருக்க போறாங்களா. ரொம்ப லாஃபபிளா தான் இருக்கு இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்தா. பார்ப்போம். லைக் ஏதோ இருந்தாலும் லைக் 1 month கழிச்சு தான் ஃபுல்லா நம்ம கமெண்ட் பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அது கொஞ்சம் நிறைய கொஸ்டினை ரைஸ் பண்ணுது. நானும் இன்னைக்கு விஜய் ஸ்பீச் எல்லாம் பார்த்தேன். அவரோட லைக் கேரக்டருக்கு முரண்பாடான ஒரு ஸ்பீச் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நிறைய மீம் மெட்டீரியல் வரும், பார்ப்போம். தேங்க்யூ. இல்ல பேபி அரசு ஒரே நிமிஷம் அகிலம் ப்ரோ, பேசணும். ஒரே நிமிஷம் அகிலம் ப்ரோ. பேபி நானு நம்ம ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் தான். எந்த ஏதாவது தப்பா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். நம்ம பேசும்போது நீல சங்கின்னு சொன்னீங்க இல்ல, அது எந்த பார்வையில ஏன் சொல்றீங்க? அது தெரிஞ்சுக்கே தான் கேக்குறேன், உங்களை கொஸ்டின் பண்ணல. ஏன்னா இப்போ ஆதிக்கம் எங்க இருந்தாலும் எதிர்க்கணும்னு தான் நம்ம கருத்தியல். இப்போ வந்து நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு நம்ம ஸ்பெசிபிக்காவே பேசினா அந்த பர்டிகுலர் அருந்தின இடஒதுக்கீட்டுல அவங்க எதை எதிர்த்தாங்க, எதனால எதிர்த்தாங்க? ஏன்னா அவங்க வந்து வால்யூம்ல குறைஞ்சிருக்காங்க, இவங்க வந்து அதிக நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பண்றாங்க எங்களை விட, நாங்க அதிகமா இருக்கோம் அப்படிங்கிறப்போ அப்போ அது ஒரு ஆதிக்கம் தானே, இது ஒரு சங்கி மனப்பான்மை தானே.